வெல்கம் டு விக்கி ராக்கி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அன்றைக்கி திருப்பூர் போன வீடியோ என்ன ஆச்சு, அதோட கண்டினியூ என்ன ஆச்சுன்னு பார்க்குறதுக்காண்டி தான் நம்ம இருக்கோம். கண்டினியூ எல்லாமே நல்லா தான் இருக்குது. வீடியோ எடுத்தது தான் சரியில்லை. வீடியோ எடுக்கும்போது என்ன ஆகிப்போச்சுன்னா, அங்கே போய் நம்ம எல்லாமே போய் பார்த்தோம். லவ்வர்ஸ்லாம் போய் பேட்டி எடுக்கணும் அப்படின்னு போன இடத்துல சம்பவம் ஆகிப்போச்சு. சம்பவம் ஆனது என்ன ஆச்சுன்னா, நம்ம ரெக்கார்டு பண்ணும்போது நம்மளால் ராஜேஷ் இருக்கால, ராஜேஷ் அவர் என்ன பண்ணிட்டார், ரெக்கார்டெலாம் வென்டாப்பில் வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வீடியோ எடுத்தது சேவ்லாம் கொடுத்தாப்புல. ஓகே, அடுத்த வீடியோ எடுக்கிறதுக்கு போகும்போது என்ன பண்ணிட்டோம், அடுத்த வீடியோ எடுக்கிறதுக்காண்டி அந்த கேமராவில் ஜிபி ஃபுல்லாகிடுச்சு போல். பழசை டெலிட் பண்ணிவிட்டு அந்த வீடியோ மட்டும் எடுத்தது வச்சுக்குவோம். பழசுன்னா நாங்கள் அந்த வெளியே ஷூட்டுக்கு போனது, இது இப்போ ஃபோட்டோ எடுத்தது எல்லாமே அதெல்லாம் டெலிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டெலிட் பண்ணலான்னு போகிறப்ப இதையும் சேர்த்து டெலிட் பண்ணி விட்டாப்புல. டெலிட் பண்ணால் வீடியோ அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. வீடியோவுக்கு ஒன்றும் கிடையாது, வீடியோ அது வராது. ஸோ அந்த வீடியோ நம்ம கண்டினியூ பண்ணல, இருக்கிற வீடியோ வச்சு நாங்கள் போட்டிருக்கோம். அந்த லவ்வர்ஸு இது பண்ணி போட்டோம். அது ஆக்சுவலாக கண்டென்ட் என்ன அப்படின்னா, நம்ம போய் லவ்வர்ஸ் டே எல்லாருமே பேட்டி கொடுத்து நம்ம அவங்கள்ட்ட நம்ம லவ் செட் ஆகலை, நம்மளுக்கு ஓகே, நம்மளுக்கு இதாக ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை, அவங்களாவது லவ் பண்ணுறத வச்சு நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்லலாம், இது இப்படிலாம் லைஃப்பில் அச்சீவ் பண்ணியிருக்காங்க, இந்த லவ்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஆனால் நம்மளுக்கு அப்படி கிடையாது. நம்ம லவ்லாம் சொல்லுவோம், எல்லாம் நல்லா தான் போகும். கடைசியில் அவங்களே வந்து இப்படி இது பண்ணிட்டு போயிடுவாங்க. இன்னொன்று, நம்ம லவ் பண்ணுற பிள்ளைங்க நம்ம ஒன் சைடாக லவ் பண்ணியிருப்போம், ஏதோ ஒன்று நம்ம லவ் பண்ணியிருப்போம், டூ சைடாக. ஆனால் நம்மளுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகிடும். இப்படிப்பட்ட ராசி நம்மலாம். நம்ம லவ் பண்ணால் கல்யாணம் ஆகிடும். அந்த மாதிரி நம்ம பையங்கள்லாம். இது எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு நடந்திருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்னன்னா, அந்த வீடியோ எடுத்த அளவுக்கு நான் போட்டிருக்கேன். அவங்க ஒரு 8-10 வருஷமாக லவ் பண்ணுறாங்க போல். அவங்க எப்படின்னா, வீட்டில் சொல்லி வெயிட் பண்ணி ரொம்ப டேக்கு அடுத்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ரொம்ப 8-10 வருஷமாக வெயிட் பண்ணியிருக்காங்க. 2 பேருமே நல்லா அவ்வளோ ஸ்ட்ராங்கான லவ் போல். ஆனால் வெயிட் பண்ணியிருக்காங்க, 10 வருஷம்லாம் வெயிட் பண்ணியிருக்காங்க. எனக்குலாம் ஆச்சரியமாக இருக்குது, 10 வருஷம்லாம் வெயிட் பண்ணிலாம் கல்யாணம் பண்ணுறாங்களோ அப்படின்னு. ஒரு 7-8 அப்படிலாம் சும்மா சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது, இவங்க சொல்லும்போது எனக்கு அப்படி இருந்துச்சு. டிவியில் இதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் சரி இப்படிலாம் இருக்குது அப்படின்னு நினச்சிருந்தேன். பார்த்தா இப்படிலாம் ஒருத்தவங்க சொல்கிறப்ப நம்மளுக்கே தெரியுது அவங்க வெயிட் பண்ணுறது அந்த அளவுக்கு அப்படின்னு. அதனால் சரி போய் எடுத்து போட்டோம். அடுத்த வீடியோ நாங்கள் போகிறோம், மதுரைக்கு தெப்பக்குளத்துக்குள்ளே போகிறோம். தெப்பக்குளத்துக்கு போகும்போது நம்மால் டிரைவர் தினேஷ் அவர் என்ன பண்ணிட்டாப்புல, வீட்டில் ஒரு நாள் ஃபைட்டு வந்துருச்சு, சண்டை கட்டி இழுத்துட்டாங்க. அதனால் என்ன, அந்த சண்டைக்கு இவர் போகணும், அவங்க அண்ணன் வராப்புல. அந்த சண்டை என்னன்னா, ஏதோ ஒரு காரு இது பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க, அது ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுச்சு போல், கார் ஓட்டிக்கிட்டாங்க. அந்த காரோட டாக்குமெண்ட் எல்லாமே வைக்கணும்னு சொல்லி எங்கள் மாமா வீட்டில் தான் கொடுத்து வச்சுருந்தாங்கன்னா, மாமா கொடுக்குறதுக்கு டிலே ஆக்குறாரு அப்படின்னு சொல்லி மாமா வீட்டுக்கு போய் சண்டை போட போயிட்டாங்க. இதில் அண்ணனும் தம்பியும் அவங்க அண்ணன் போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் போய் கேட்டால் பஞ்சாயத்து ஆகுன்னு சொல்லி இவரும் தனியாக போயிட்டாப்புல. சரி, அப்புறம் ஷூட்டுக்கு போக முடியல. நாங்கள் போய் எங்கள் டைம் அடித்து வந்தோம். சரி, எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. சரி, ஓகே அப்படின்ட்டு அப்புறம் நம்ம வீடியோ எடுத்து போட்டது வைக்கலாம் பார்த்தா, அங்கே ஒரு சின்ன இதாகி போச்சு. என்ன ஆகி போச்சுன்னா, வீடியோலாம் எடுத்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. பேக்ரவுண்டில் ஒரு ரேடியோ செட்டு போட்டாங்க. அந்த ரேடியோ செட்டில் சவுண்டு ஃபுல்லாமே கேட்கல. அதனால் இருக்கிற வீடியோ வச்சு நான் போட்டு வச்சுருக்கேன், அதை பார்த்துக்குங்க. ஓகே, நம்ம ராஜேஷ் தான் வீடியோ டெலிட் பண்ணி விட்டேன், பெரிய வேலையை பார்த்துட்டேன். ஸோ நீ அடுத்த ட்ரிப்பு என்னென்னா, சென்னைக்கு போகிறோம். என்னென்னா ட்ராவல் பண்ணி பைக்கில் ட்ராவல் பண்ணி போகிறோம். ட்ராவலிங் நான் மட்டும்தான் போகிறேன். இனிமேல் அவங்க எல்லாமே என்னன்னா கொஞ்சம் வேலை விஷயமா வெளி ஊரில் இருக்காங்க. நானும் வேலை விஷயமா போகிறேன். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்து சென்னைக்கு போகிற ட்ரிப்பு போட்டுவிட்றேன். அங்கே பெங்களூர் போயிருக்காப்புல, அவர் வர இன்னொரு 1 வீக் ஆகும். சரி, தினேஷ் அவர் எப்பயும் போல் ட்ராவலிங் அவர் வேலையை பார்க்க போயிட்டாப்புல, கார் ஓட்டுறது. ஸோ ஆளுக்கு கொஞ்சம் வேலைக்கு போகிறதுனால இப்போதைக்கு எங்களால் ரன் பண்ண முடியல. ஸோ நான் மட்டும் அடுத்து வீடியோவில் நான் மட்டும் தான் வருவேன். ஒரு 1 இயர் கேப் ஆகும்னு நினைக்கிறேன். வீடியோ போட்டு 2 விட்டோம், அதுக்கு இப்படி சொல்கிறோம்னு எதிர்பார்க்காதீங்க. சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.